ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு மிக்ஸி வந்து ஈஸியாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்வீட் வாங்கும்போது அல்லது ஹோட்டலில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த பாக்ஸே கூட பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக மிக்ஸி வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், பெயிண்ட் பண்ணி அல்லது இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணி இதை ஒட்டி மாற்றிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை வச்சு இதில் ஃபுல்லுமே சுற்றி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க, இல்லை அப்படியே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறது, ஆனால் வளையிற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி அட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கார்டில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம சேர்த்து ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு வந்து நம்ம செலோ டேப்பே யூஸ் பண்ணிக்கலாம். செலோ டேப் வந்து பாதி அட்டையிலையும் பாதி வந்து பாக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இப்படி வளைச்சி அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. அந்த பாக்ஸோட அது கொஞ்சம் வந்து மேலே தூக்குனாப்பில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. நீளமான அட்டை இருந்துச்சுன்னா ஒரே இதாக கட் பண்ணி கூட நம்ம ஒட்டிக்கலாம், அல்லது 2 அட்டையை கட் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து மேலே இருக்க அந்த அட்டையுமே ஒரே இதாக அதோட சேர்ந்தாப்பில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டை மேலேயும் அதே கலர் செல்லோ டேப் ஒட்டி நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதை வந்து பாதியாக ஒட்டிட்டு மீதியை உள்ளே கூடி மடக்கி விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து நமக்கு அட்டை தனியாக தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஒட்டி கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பிளாக் கலர் பேப்பரில் சின்னதாக ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து சென்டரில் மோட்டர் இருக்க மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட சின்ன சைஸ் மூடி எடுத்திருக்கேன். இது வந்து சூட டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திக்காக இருக்க எந்த ஒரு மூடி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கம்மல் பேஸ் இருக்கும்ல, அதை வந்து சென்டரில் மாட்டிக்கிறேன். அடுத்து கம்மலோட சொரையும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கம்மல் பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கம்மலை கூட இதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட சேர்த்து வச்சு மாட்டிடலாம். அந்த கம்மல் பேஸை வந்து நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸோடு சேர்த்து மாட்டும்போது ஃபஸ்ட்டு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு ஓட்டை போட்டுட்டு அடுத்து அந்த கம்மல் பேஸை வந்து அதில் மாட்டிக்கோங்க. ஏன்னா மூடியை விட அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கீறல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுட்டு அப்புறம் மாட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் உள்ளே கூடி அந்த கம்பியில் வந்து நம்ம சொரையை வந்து மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம மாட்டும்போது மிக்ஸிக்கு வந்து நமக்கு அந்த பட்டன் திருக்கிறதுக்கு வந்து இந்த மூடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம எந்த பக்கம் வேணாலும் அழகாக திருப்பிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து மூடியோடு எடுத்திருக்கேன். இதை வந்து அதில் செட் பண்ணும்போது அந்த அட்டைக்குள்ளே அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பெரிய மிக்ஸி ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடியில் வந்து சின்னதாக வாட்டர் பாட்டிலோட மூடியை சேர்த்து வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ அப்போ வந்து மூடி இன்னுமே அழகாக நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஜார் வந்து மிக்ஸிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸும் மூடியோடு எடுத்திருக்கேன். அதுலேயும் வாட்டர் பாட்டிலோட மூடியை மேலே ஒட்டி இதை வந்து சின்ன சைஸ் ஜாராக மிக்ஸியில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸியில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஜார் வேணும் அப்படின்னா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை வந்து இதே மாதிரி நம்ம ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு மிக்ஸி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த மிக்ஸிக்குள்ளே காயெல்லாம் போட்டு விளையாடணும் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளேயில் சின்ன சின்னதாக ஆரஞ்சு கலரில் நான் வந்து கேரட் கட் பண்ண மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி உள்ளே போட்டுட்டு கேரட்டை வந்து நம்ம அரைக்கிற மாதிரி விளையாடலாம். கலராக க்ளே இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிறைய காயெல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வந்து போட்டு அழகாக விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக விளையாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மிக்ஸி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.